திருத்த முடியவில்லை, அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய குடும்பங்களில் சஃபருடைய மாசத்துல திருமணம் பண்றதில்லை. உங்களுக்கு நேரம் இருந்தால் தைக்கால் தெரு பக்கம் ஜாமியா ஷாதி மஹால் இருக்குல்ல, அந்த பக்கம் போய் பாருங்க. பெரும்பாலான ஞாயிற்றுக்கிழமை காலியாக தான் கிடக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே கல்யாணம் நடக்கும். ஆனால் சஃபரில் மாத்திரம் இந்த ஊரில் எந்த ஊர்லேயும் நிக்காக்கள் பெரும்பாலும் நடக்காது. காரணம் என்ன? சஃபரில் திருமணம் ஆகாது, சஃபரில் நோயாளியை சந்திக்க போகக்கூடாது, சஃபரில் பிரயாணங்கள் செய்யக்கூடாது, சஃபரில் தொழிலை தொடங்கக்கூடாது, சஃபரில் எந்த விதமான நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டா நாசமாக போயிடுவோம், இதெல்லாம் செஞ்சுட்டா மோசமாக போயிடுவோம் என்ற ஒரு தவறான ஒரு அவநம்பிக்கை முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இருக்கிறது. இதை கலைப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மா அஸாபக மின் முஸீபத்தின் மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். எப்பா இங்கே வா, உனக்கு ஒரு நன்மை நடக்குது, உனக்கு ஒரு நல்லது நடக்குது, மின் ஹஸனத்தின் ஒரு நல்லது நடந்தா ஃபமின் அல்லாஹ், அது ஏன்டது வந்தது அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வமா அஸாபக மின் சய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக, உனக்கு ஒரு கெடுதி நடக்குது, சத்தியமா அது ஏன்டது வந்தது, அது ஓன்டது தான் வந்ததுன்றான். சிகரெட்டு குடிச்சா உடம்புக்கு ஆபத்துன்னு அல்லாஹ் சொல்லல, நமக்கே தெரியும். அல்லாஹ் நம்மகிட்ட சொன்னானா? தெரிஞ்சே குடிக்கிறோம். அப்ப அந்த தீங்கு தந்தது யார்? அல்லாஹ்வா அடியானா? ஃபமின் நஃப்ஸிக, ஓன்டது வந்ததுதான். நீ புகை பிடிக்கிற, நீ மது அருந்துற, நீ கஞ்சா போடுற, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான, இப்ப சுகமா இருந்தது, வயசாகி ரூஹு பிரியும் போது தவிக்கிற. ஒரு காலத்துல தாண்டோடித்தனமா மஹல்லாவுல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் சக்கராத்துடைய வேலையில தவிக்கிறாங்க. நான் இப்படி வாழ்ந்துருக்க கூடாது, இன்னைக்கு உடல் ரொம்ப கஷ்டப்படுறனே. அல்லாஹ் சொல்ற ஃபமின் நஃப்ஸிக, அது ஓன்டர்ந்து வந்தது. இப்படி இஸ்லாமிய உம்மத்தில் நிறைய விஷயங்கள் சஃபருடைய மாசத்துல எந்த நல்ல காரியத்தையும் செய்யறது கிடையாது. நாம் செய்யக்கூடிய சில தவறான காரியங்களுக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை நம் செயல்களால் தான் உருவானது என்று புரிந்து கொள்ளாமல் காலம் காலமாக வாயில்லா பிராணிகளை இன்றைக்கும் பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுன்னா இவன் ஒதுங்கி போக மாட்டான், அதை கபர்ஸ்தானுக்கு அனுப்பிட்டுதான் இவன் அடுத்த வேலையை பார்ப்பான், பூனையை சாப்பிடுச்சிருது. ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவன், ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா இவனுக்கு நடந்துருச்சுன்னா அதனுடைய பழியை மொத்தமா தூக்கி ஜீவராசிகள் மீது போட்டு அந்த ஜீவராசிகளை அப்படியே பலி கொடுப்பது. இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாதது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னதை போன்று ஒரு நன்மை என்று வந்தால் அது ஓன்டந்து வரல, அது ஏன்டர்ந்து வந்தது. ஒரு தீமை என்று உருவானால் அது உடல் ரீதியாக வாழ்வியல் ரீதியாக எதுவாக இருக்கட்டும், அது ஓன்டர்ந்து வந்ததுதான். நீ தப்பா வாழ்ந்திருக்கிற, அதனால தான் அல்லாஹ் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை உன் கரங்களால நீ பெற்றிருக்கிறாய். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வார்த்தை இந்த உம்மத்திற்கு சூடும் சொர்ணையும் வரணும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லுவார்கள், தரித்திரம் ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, தற்குறி தர்குணம் துர்குணம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீ செய்யக்கூடிய பாவத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நீ நைட்டு முழுக்க போன் பார்த்தீங்கன்னா உன் கண்ணு தான் கெட்டு போகும். காலையில எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, என் கண்ணு ஏன் அல்லாஹ் அது குடிக்கிட்டான்னு அல்லாஹ் மேல பழிய போட்டா. நைட்டு முழுக்க மதுவை குடிச்சிட்டு காலையில எந்திரிச்சு அங்க வலிக்குது இங்கே வலிக்குது, என் ரப்பியை என்னை கஷ்டப்படுத்துறான், அல்லாஹ் மேல பழிய போட்டா. தரித்திரம், பீடை, முசீபத்து, பெரும் பெரும் நோய்கள் எல்லாம் உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, யாருக்கும் விரும்பி தருவதில்லை. நம் செயல்களாலே அதை நாம் வர வைத்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு பொதுவாக காரணம் தேடுறது அவனுடைய பலவீனம். ஏதாவது தவறு செய்யறானா அதுக்கு காரணம் தேடுவான், இந்த காரணம் அப்படின்னுவான். சமயங்களில் அந்த பலவீனத்தை மறைக்க மனிதன் என்ன செய்வான், அதை மறைப்பதற்காக காரணங்களை உண்டாக்குவான். இல்ல அது அப்படிதான் இப்படிதான்